வணக்கம் நண்பர்களே, நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுடைய நடிப்பில் வெளிவர உள்ள பராசக்தி திரைப்படத்துடைய ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது ஸ்டோரியை கம்ப்ளீட்டாக ரிவீல் பண்ணி ஒரு ட்ரெய்லரை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுதான் ஸ்டோரி, இப்படி தான் இருக்க போகுது, நாங்கள் அதை எப்படி காட்டுறோம் அப்படிங்கிறத வந்து பாருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த ஒரு ட்ரெய்லரையே கட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லணுங்க. சரி வாங்க நண்பர்களே, பராசக்தி திரைப்படத்துடைய ட்ரெய்லரை பிரேக் டவுன் பண்ணிடலாம். நான் தான் உங்கள் இந்த ஒரு ட்ரெய்லர் கட் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு படம் பார்த்த ஃபீலை கொடுத்துச்சு. அவ்வளோ சூப்பரான ஒரு ட்ரெய்லர் கட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நம்ம சிவகார்த்திகேயனும் நம்ம ஜெயம் ரவி அவர்களும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் ஏன் இந்த ட்ரெயின் மேலே நின்று சண்டை போடுறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம 1964 போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயரை மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போதான் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களை ரயில்வேஸில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபராக காட்டுறாங்க. அண்ட் ஆல்சோ அவருக்கு ஹிந்தியுமே அறகுறையாக தான் தெரியுது. அண்ட் ஹிந்தி மேலே ஒரு சின்ன வெறுப்புமே இருக்கிற மாதிரியுமே காட்டுறாங்க. மதராசி தில்லி ஆத்தா, மதராசி ஹிந்தி போலா, ஹிந்திக்காரர் மதுரை ஆத்தா, ஹிந்திக்காரர் தமிழ் போலா. அவருக்கு ஒரு தம்பியுமே இருக்காரு, அவர் தான் நம்ம அதர்வா. அவரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசத்தோடு பார்த்துக்கிறாரு நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள். அண்ட் ஆல்சோ நம்ம அதர்வாவை வந்துட்டு வெளியூருக்கு படிக்க அனுப்புறாரு காலேஜுக்கு. இன்னைக்கு ரசம் சோறு தானா? ஏன் தோற ரசம் சோறுலாம் சாப்பிட மாட்டீங்களோ? அவங்க ஃபேமிலியிலே எனக்கு தெரிஞ்சு அவர் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலே ரொம்ப பாசமாக வழி அனுப்பி வைக்கிறாரு நம்ம அண்ணன் சிவகார்த்திகேயன் அவர்கள். வாரம் தவறாம வீட்டுக்கு வந்துட்டு போற எதுக்கு கேடுவி போடுற ரசம் சோத்தீங்க வா. ஸோ அந்த சமயத்தில் ஹீரோயின் இன்ட்ரோ. அவங்க ஊரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ரேடியோ ஸ்டேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க போல். அங்கே வந்துட்டு இந்த ரேடியோவில் பேசுறதுக்காக ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா திக்கி திணறி பேச அதுக்கப்புறமா ஒரு வழியாக நியூஸ் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. வணக்கம், காலை செய்திகள். அவங்க படிக்கக்கூடிய நியூஸ் என்னவா இருக்குன்னா ஹிந்தியை நாடு முழுவதும் ஆட்சி மொழியாக மாற்றணும் அப்படிங்கிற சட்டம் அமலுக்கு வந்திருக்குங்கிற மாதிரி அந்த நியூஸை படிக்கிறாங்க. நாடெங்கும் அனைத்து மாநிலங்களிலும் இந்தியை அதிகாரப்பூர்வமாக ஆட்சி மொழியாக்கும் சட்டம் இயற்றப்பட உள்ளது. அந்த நியூஸை கேட்ட அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது அந்த காலேஜில் படிக்கிற மாணவர்கள் எல்லாருமே ஹிந்திக்கு எதிராக போராட ஆரம்பிக்கிறாங்க. அதில் மெயின் லீட் யாருன்னா நம்ம அதர்வா அவர்கள். அவர் தான் வந்துட்டு அந்த போராட்டத்தையே ஆரம்பிச்சு வைக்கிறாருன்னு நினைக்கிறேன். மூத்த பேரா இருக்கால, இந்திய திணிக்கிற மத்திய சர்க்காருக்கு அடிமை வேலை பார்த்து நல்லா சம்பாதிக்கிறானே. அப்படி இருக்கிறப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள், ஸோ அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தன்னுடைய தம்பியை முடிஞ்ச வரைக்கும் அடக்க பார்க்குறாரு. இந்த போராட்டம் இதெல்லாம் நமக்கு வேண்டாம், போய் ஒழுங்காக படிக்கிற வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, இருந்தாலும் நம்ம அதர்வா கேட்காம அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. தங்க இடம், நேரத்துக்கு சாப்பாடு, போட்டுக்கு நல்ல துணிமணி, கேட்கறப்பெல்லாம் காசு, அதான் போராட்டம் பண்றது குண்டில கொழுப்பேறி போய் கிடக்கு. ஹிந்தி தெரிஞ்சாதான் இனிமேல் இந்த சென்ட்ரல் ரயில்வேஸ் வேலையில கண்டினியூ பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள்கிட்ட சொல்லிட, ஸோ அதுக்காக ஹிந்தி கற்றுக்கிறதுக்காக அவர் ஸ்ரீலீலா கிட்ட வர்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள லவ் ஆகுது. எனக்கு ஹிந்தி சொல்லிக் கொடு. அப்பதான் நம்ம அதர்வா மற்றும் அவர் கூட இருக்கக்கூடிய மற்ற மாணவர்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த ஹிந்தியை திணிக்கிறவங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு கட்டடத்தை எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி நம்ம அதர்வா அவர்கள் அந்த பில்டிங்கை எரிச்சிடுறதுனால நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு வேலையே போயிடுது. அதாவது உன் தம்பி இவ்வளோ அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கான் ஹிந்தியை எதிர்த்து, அதனால இனிமே உனக்கு வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயனை முதல்ல அனுப்பிச்சு விட்டுறாங்க. கட்டடத்தை ஏன்டா எரிச்ச பொறுக்கி, ஆனா இப்போ ஏன் எரிது, எதுக்கு எரிந்து பார்க்க வருவாங்கல்ல. அப்புறம் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் மறுபடியும் அதர்வாவை பயங்கரமா திட்டுறாரு. ஏன்டா அந்த கட்டடத்தை பிடிச்சி எரிச்ச, ஏன்டா உனக்கு இந்த போராட்டம் எல்லாம் சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாரு. அவர் என்னதான் சொன்னாலும் சரி நம்ம அதர்வா அவர்கள் கேட்கறதா இல்லை. அவர் பாட்டிக்கு போராட்டத்தை தொடர்ந்துகிட்டே இருக்க அந்த சமயத்துல வராரு நம்ம ஜெயம் ரவி அவர்கள். அங்கதான் வில்லன் என்ட்ரி. பிரச்சனை எதுவும் இல்லை சார். அப்ப பிரச்சனையை உருவாக்குங்க. ஸோ வந்தவர் என்ன பண்ணுறாருன்னா போராட்டம் எவன் பண்ணாலும் சரி அவனை எல்லாம் சுட்டு பொசுக்கிட்டு போய்கிட்டே இருக்காரு. அவருக்கு ஹிந்தியை வந்துட்டு எப்படியாவது ஆட்சி மொழியாக மாற்றிடணுங்கிற ஒரு குறிக்கோளோட இருக்காங்க. அந்த குறிக்கோளுக்கு எதிராக எவன் வந்தாலும் சரி பொசுக்கிட்டு போயிட்டே இருக்கிறாரு நம்ம ஜெயம் ரவி அவர்கள். 1 கோடி பேருக்கு கேட்குற மாதிரி சுடுவோம். ஸோ நம்ம அதர்வா அவர்களுடைய ஆவேசத்தையும் அவருடைய போராட்ட திறனையும் அவர் பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டத்தையும் பார்த்த நம்ம ஜெயம் ரவி அவர்கள் என்ன முடிவு பண்ணுறாருனா, இவன் ஒருத்தனை கொண்டுட்டா போதும் அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் ஓடி போயிடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறார் நம்ம ஜெயம் ரவி அவர்கள். ஸோ அதனால் நம்ம அதர்வா அவர்களை கொடூரமாக கொலையுமே பண்ணுறாரு நம்ம ஜெயம் ரவி அவர்கள். சத்தம் கேட்டு அவனே வருவான். இப்போ பாசமாக வளர்த்த தான் தம்பி செத்து போயிட்டான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஆரம்பித்து வச்ச போராட்டம் எப்படியாவது வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து பார்த்தோன்னா உள்ளே வராருங்க. ஸோ அங்கே பயங்கர கொடுமைகள் ஏற்படுது. அந்த நகரம் மொத்தமாக வந்து பார்த்தோன்னா சுடுகாடாக மாற ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த கொடுமையெல்லாம் பார்க்குற நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் இனி பொறுத்தது போதும் பொங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருஞ்சேனை ஒன்று வேண்டும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் கூட்டம் அனைவரையுமே வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு பின்னாடி திரட்டுறாரு. எப்படியாச்சும் இந்த ஹிந்தி திணிப்பை தடுத்து நிறுத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா
அந்த போராட்டத்திலேயே வெற்றி பெறுறாங்க நம்ம தமிழர்கள். ரோஜி, we are not behind this. ஆனா இதை பண்ணவன் யாரா இருந்தாலும் அவன் என் தம்பி. ஸோ இதுதான் வந்துட்டு கதையாக இருக்கிறதுக்கான மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. ஏன்னா ட்ரைலர் கட் பார்த்தாவே தெரியுது, கிளியராக அந்த ஸ்டோரியை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க, ஹிந்திக்கோ ஹிந்திக்காரங்களுக்கோ இல்லை. ஸோ இதுக்கு நடுவில் சின்ன சின்ன வேறு ட்விஸ்டெல்லாம் ஆட் பண்ணி அந்த படத்தை நல்லா எங்கேஜிங்காக கொண்டு போவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம சுதா கொங்கரா அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு டேரக்டர்னு சொல்லிட்டு. இறுதி சுற்று, சூரரை போற்று ரெண்டுமே மாஸ்டர் பீஸ். ஸோ அவங்களுடைய அடுத்த திரைப்படமான பராசக்தி கண்டிப்பாக ஒரு மாஸ்டர் பீஸாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. அண்ட் ட்ரைலர் கட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. இதை கேட்குறப்போ நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் தமிழ் பற்று அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆளாக காட்டலாம். அண்ட் ஆல்சோ இந்த திரைப்படத்தினுடைய முடிவு எப்படி இருக்குன்னா, வெறும் அந்த போராட்டத்தில் ஜெயிச்சது மட்டும் முடிவாக இருக்காது. ஃபைனலாக நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்துட்டு வெறிகொண்ட வேங்கையாக போய் அந்த ஜெயம் ரவி அவர்களை கொலை பண்ணுறது தான் கிளைமேக்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹிந்தி திணிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னோம், போராடணும். ஆனால் அதுக்காக நீ இவ்வளோ உயிர்களை கொன்னுட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயம் ரவி அவர்களை ஃபைனலாக கொலை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கொன்று படத்தை முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தாங்க இந்த திரைப்படத்துடைய கதையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல நம்ம இந்த பிரேக் டவுன் வீடியோவை முடிச்சுக்கலாம். ஏன்னா இந்த ட்ரைலரை வச்சே நம்ம இன்னும் நிறையா சொல்கிறக்கு ஆரம்பிச்சிட்டோம்னா படம் பார்க்கறதுக்கான சுவாரஸ்யம் போயிடும். அதுவும் இல்லாமல் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு ஹிடன் டீட்டெயில் வீடியோவே பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். ஏன்னா என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த ட்ரைலரு. அண்ட் ஆல்சோ படமுமே நல்லா வரும் தான் நினைக்கிறேன். நம்ம சுதா கொங்கரா மேம் மேலே எனக்கு ரொம்பவுமே நம்பிக்கை இருக்குது. ஸோ பார்ப்போம். அண்ட் ஆல்சோ நிறைய ஹிடன் டீட்டெயில் வச்சு தான் அவங்க படமே எடுப்பாங்கங்கிற மாதிரியுமே எனக்கு தோணுது. ஸோ படம் ரிலீஸ் ஆகட்டும், ஒட்டு மொத்தமாக வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ பண்ணலாம். ஸோ இந்த பிரேக் டவுன் வீடியோவை இத்துடன் முடிச்சுக்கலாம். சரி, இப்போ இதெல்லாம் விடுங்க. இந்த ட்ரைலர் ரிலீஸ் ஆனப்போ ஒரு காமெடியான சம்பவம் ஒன்று நடந்து போச்சு. அது என்ன அப்படின்னா, இந்த ட்ரைலருக்கான வியூஸ் கிட்டத்தட்ட 7 மணி நேரத்துலேயே 25 மில்லியன் வியூஸ்லாம் தாண்டி போயிடுச்சு. ஸோ அப்படிலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாழ்நாளில் நடந்ததே கிடையாது. சரித்திரத்திலே அந்த மாதிரி எந்த ஒரு திரைப்படத்துக்கும் நடந்தது கிடையாது. ஸோ பெரிய பெரிய ஆளுங்க படங்களே, அதாவது நம்ம தளபதி படம், தலை படம், தலைவர் படம், இவங்க படங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வியூஸ்லாம் வந்தது கிடையாது. ஆனால் இந்த ஒரு திரைப்படத்திற்கு இவ்வளோ வியூஸ் வந்துச்சு. அதை பார்த்துட்டு நிறையா பேர் போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. என்னடா இது பாட்ஸ் யூஸ் பண்ணி இந்த அளவுக்கு வியூஸ் ஏற்றிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நல்ல ட்ரெய்லர், சூப்பரான ட்ரெய்லர், ஆர்கானிக்காகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 மில்லியன் வியூஸ்லாம் 24 ஹவர்ஸில் தாராளமாக வரும். ஸோ இவங்க தேவையில்லாமல் பாட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஏற்றி விட்டு ஜனநாயகனுக்கு போட்டியாக வரோம், அதனால் மாதம் நாங்களும் இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே போட்டு பச்சை வெளியே தெரிகிற மாதிரி பண்ணிட்டாங்க. அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது மேனேஜ் பண்ணி பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனால் பச்சையாக வெளியே தெரிகிற மாதிரி உடனே வியூஸ் மில்லியன் கணக்கில் ஏறுற மாதிரி பண்ணி சொதப்பி விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும். இந்த ட்ரெய்லர் நல்லா இருந்தாலுமே அப்படி ஃபேக்காக வியூஸ் ஏற்றுனதுனாலே நிறையா பேர் இந்த ட்ரெய்லர் மேலே ஹேர்ட் பரப்பிட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஸோ அது அவசியம் இல்லாமல் அவங்களுக்கு அவங்களே வச்சுக்கிட்ட வேட்டு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆனால் இது வரைக்கும் எத்தனையோ திரைப்படங்களுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதாவது தளபதி படத்தோட ட்ரெய்லர் வந்துச்சுன்னா அது ஒரு ரெக்கார்டு பண்ணும், உடனே தலை ஃபேன்ஸ் எல்லாம் அது பாட் வியூஸு பாட் லைக்ஸும்பாங்க. அதே மாதிரி தலை படத்தினோட ட்ரெய்லர் வந்துச்சுன்னா அது ஒரு ரெக்கார்ட் பண்ணும், உடனே தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் அது பாட் வியூஸ்பா அப்படி இப்படின்ட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் நான் நம்பினதே கிடையாது. இது வரைக்கும் பாட்டை வச்சு வியூஸ் ஏற்ற முடியுங்கிற விஷயமே எனக்கு நம்பினதே இல்லை. இது வரைக்கும் நான் முதல் முறையாக கண்ணார பார்த்தேங்க. அப்படியே உடனுக்குடனே வியூஸ் ஏறிச்சு. தேவையில்லாத வேலை அப்படின்னு தான் சொல்லியாகணும். சரி, ஓகே நண்பர்களே, இந்த பராசக்தி திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிச்சா? இந்த ட்ரெய்லர் பற்றினா உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.